ஆடம்பர செலவுகள் மற்றும் தேவையற்ற சூதாட்டம் ஆசை அதிகமாகி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள குறுக்கு ரூட்டில் போய் வருமானம் பார்க்கணுங்கிற நினைப்பு. ஒரு ஜாதகத்தில் பொதுவாக அவங்களோட விரய ஸ்தானாதிபதி எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வழியில் அவர்களுக்கு விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதை அறிந்து அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கு தான் ஜாதகம் பார்க்கணுங்கிற சூட்சுமம். விரயத்தை தடுத்துக்கலாம், அதை சுபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்துலையோ அல்லது ராகு பகவான் 12ஆம் இடத்துலையோ இருந்துச்சு அப்படின்னாக்கா, குரு 8லிருந்து சூதாட்ட வாழ்க்கைக்கு போக வச்சிடும். குரு பகவான் 8ல் இருந்தாலும் சூதாட்டம் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தேவையற்ற ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. அதே மாதிரி ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் சூதாட்ட அமைப்புக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சிலர்லாம் போய் பார்த்தீங்கன்னா கிளப்பு, சீட்டாட்டம், இப்போ இந்த ரம்மி இது மாதிரி இதிலெல்லாம் போய் ஏகப்பட்ட பணத்தை விடக்கூடிய அமைப்பு. அதனால் அவர்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாத அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் மனைவி மக்கள் அனைவரையும் நிற்கதியில் நிற்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சூதாட்டத்துக்கு உண்டு. அப்போ இந்த சூதாட்ட குணம் மாறணும் அப்படின்னாக்கா, இது மாதிரி குரு 8ல் இருந்தோ ராகு 12ல் இருக்கக்கூடிய நபர்களோ சூதாட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு விஷயங்களுக்கும் வருமுன் காப்பது மிகச்சிறந்த பரிகாரம். வந்தவங்களுக்கும் இது பயன்படும். இந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை நாட்களில், அதாவது இந்த 12ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம், சனிக்கிழமை நாட்களில் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள ராகு காலத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு, முறையாக பூஜை நடைபெறக்கூடிய நவகிரக சன்னதிக்கு சென்று அங்கு இந்த ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய தைலம் கொண்டு தீபம் ஏற்றி இந்த டைமில் வழிபாடு பண்ணி இந்த சூதாட்ட எண்ணங்கள் குறையணும்னு சம்பந்தப்பட்ட நபர் வேண்டிக்கொள்ளணும். இதில் பெரும்பாலான நபர்கள் 90% நபர்கள் அந்த சூதாடுற நபர்கள் அந்த எண்ணம் போய் இந்த வழிபாட்டை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இல்லைன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்க அந்த சம்பந்தப்பட்ட நபரின் தாயாரோ அல்லது திருமணமாகி இருந்தால் மனைவியோ சென்று இது போன்ற விளக்கு போட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டி வாருங்கள். அந்த சூதாட்டத்திலிருந்து அவர் வெளிவரக்கூடிய அமைப்பு என்பது கட்டாயம் கிடைக்கும்.